ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் நம்ம 10th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, 10th சாப்டர் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனுடைய 3 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து 3 ஹெட்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் அதுவும் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது வந்து ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? மேம்பாடு உடைய ஒரு செயல்பாடு. ஓகேயா? அதாவது ரிசர்வ் பேங்கோடைய மேம்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம், மேம்பாட்டு பணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? Promotional functions. The RBI perform a wide range of promotional functions to support national objectives. அதாவது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெரிய லெவலில், அதாவது நேஷ்னல் லெவலில் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது என்ன சொல்கிற நேஷ்னல், அதாவது தேசிய நோக்கங்களை, நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸை நிறைவேற்றுவதற்கான அதை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக உள்ள அதை ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மேம்பாட்டு செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதான் வந்து ஆர்பிஐ பர்ஃபார்ம்ட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ் டு சப்போர்ட் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். தேசிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆர்பிஐ வந்து என்ன செய்யுது? அதற்கு ஆதரவாக நிறைய ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ், மேம்பாட்டு பணிகளை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரிங் பேங்கிங் ஹேபிட்ஸ் அமங் த பப்ளிக். அதாவது பப்ளிக் பொதுமக்கள் இருக்காங்களே, பப்ளிக்கிட்ட, அதாவது பொதுமக்களிடையே இந்த பேங்கிங் பழக்கங்களை வளர்ப்பது. பேங்கிங் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் இருக்குல்லையே, அதாவது பணத்தை சேமிக்கணும், சேவிங்ஸ் போடணும், பேங்க் லோன் போட்டால் அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ நம்ம வந்து கையில் கேஷ் ரெடி கேஷ் வந்து கையில் வைக்கிறத விட நம்ம கொண்டு போய் பேங்க்கில் போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை உருவாக்குதல். ஓகேயா? மக்களிடம் வந்து பேங்க்கை விரும்ப செய்தல், பேங்க்கில் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேங்க்கை பயன்படுத்த வைக்கணும். அது வந்து அதனுடைய அந்த அதாவது அந்த பேங்கிங் செயல்பாடுகளை அவங்க மக்களிடையே கொண்டு வர வேண்டும், வளர்க்க வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா? It is the responsibility of RBI to maintain the public confidence in the banking system. It to protect the depositors' interest and aim at providing cost-effective banking services in order to include more people to avail banking services. It has also taken up the task of extending the banking system territorially and functionally to the unbanked areas. இந்த பேங்கிங் சிஸ்டத்தின் மீது பப்ளிக் இருக்காங்கள, பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அவங்க வந்து அவங்களுடைய அந்த நம்பிக்கையை பேணி காப்பது இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பொறுப்பாக சொல்லப்படுகிறது. மேலும் குறைந்த அந்த ரொம்ப கம்மியான செலவில் வந்து ரிசர்வ் பேங்க், அதாவது பேங்கினுடைய சேவைகள், அவங்கள்ட்ட வருகின்ற சேவிங்ஸை பெறுதல், பேங்க் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸை பெறுதல், அதை பாதுகாத்தல் போன்ற ஆக்டிவிட்டீஸ்கள் மூலம் மேலும் அவங்களுக்கு அதில் அதிக நபர்களை வந்து இந்த பேங்கிங் சிஸ்டத்தில், பேங்கிங் சர்வீசஸில் சேரக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்குதல். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேங்கிங் சர்வீசஸ், அந்த சேவைகள் வந்து வங்கிகள் இல்லாத பகுதிகளுக்கும், அதாவது வங்கி இல்லாத பகுதிகளுக்கும் அதனுடைய கிடைக்கிற மாதிரி விரிவுபடுத்துவதற்கான ஆக்டிவிட்டீஸை மேற்கொள்வது. அதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த மாதிரி விரிவுபடுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இதுதான் வந்து ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஆர்பிஐயுடைய ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன். அதாவது பேங்கிங் சிஸ்டத்தை வந்து பொதுமக்களிடம் கொண்டு வர வேண்டும், அதில் நிறைய பேர் வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்க வேண்டும். இதுதான். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிவனன்ஸ் செட்டில்மெண்ட் மெஷர். அதாவது இந்த பேங்கிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குறைகளை தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகள். ஓகே, ஆர்பிஐ ஹஸ் அப்பாயிண்டட் 20 பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் இன் 20 ஸ்டேட் கேபிட்டல்ஸ். பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம்ஸ் is a speed and inexpensive form for resolutions of the customer complaints relating to certain services rendered by banks in India. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 20 பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன், அதாவது பேங்கிங்கினுடைய குறை தீர்ப்பு
இது ஆணையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி உள்ள அந்த 20 ஸ்டேட்ஸுடைய கேபிட்டல்ஸ் தலைநகரங்களையும் நியமித்துள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம். ஓகே, அந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம்னா இந்தியாவினுடைய பேங்கிங் குறைதீர்ப்பாளர் திட்டம் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து சில சர்வீசஸ்களுக்காக கஸ்டமர்ஸ்களுடைய புகார்களை கேட்டு அந்த புகார்களை தீர்ப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு விரைவான மற்றும் குறைந்த செலவு சேவையாகும். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படிங்கிறது தன்னுடைய பேங்கிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேயா, இதில் வந்து அதுக்குன்னு அந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டு 20 ஸ்டேட்ஸ் தலைநகரங்களிலும் 2017 வரை நியமித்துள்ளது. ஓகேயா, மேலும் இந்தியாவில் வந்து இந்த ஸ்கீம் வந்து 1995 முதல்ல இந்த சர்வீசஸ் வந்து கொண்டு வரப்பட்டது. கஸ்டமர்ஸ்க்கு குறைந்த செலவில் இந்த சர்வீசஸை ஆர்பிஐ செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதாவது வேளாண்மைக்கான அந்த வளர்ச்சியை கொண்டு வர்றது ஆர்பிஐ வந்து அதற்கான பணிகளை நிறைய செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஓகேயா, அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் எ ப்ரியாரிட்டி செக்டார் by the RBI. The loans of all scheduled banks should consist of the percentage of loans to priority sector. It works in close associations with NABARD to develop agriculture in India. அதாவது வந்து அந்த அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது வேளாண்மை துறை இருக்குல்லையே, அதை வந்து அந்த தொழில் உள்ள அந்த வேளாண்மை தொழில் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியிடம் முன்னுரிமை பெற்ற ஒரு பிரிவாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது. அதாவது வேளாண்மை தொழிலை பொறுத்தவரை ஆர்பிஐக்கு அது ஒரு முன்னுரிமை தொழிலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான அந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இருக்குல்ல, ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எல்லாமே வந்து அந்த பேங்கிங் அந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எல்லாமே இந்த வேளாண்மை துறைக்கு அப்படிங்கிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் கொடுக்குது. ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் அதற்கான அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தாங்கள் பேங்கிங் சிஸ்டம் என்ன செய்யணும்னா நிறைய கடன்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்கி, அதாவது உள்ள கடன்கிற ஒரு சிஸ்டத்தில் அதிகப்படியான ஒரு பர்சன்டேஜஸை வேளாண்மைக்கு ஒதுக்குகிறது, அக்ரிகல்ச்சருக்கு ஒதுக்கி அந்த இந்தியாவை பொறுத்தவரை அக்ரிகல்ச்சர் மேம்படுவதற்கான அந்த கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி இருக்கு இல்லையா, அதாவது நபார்டு இருக்கு இல்லையா, அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட், அதான் நபார்டுங்கிறது இந்த கிராமப்புறத்தில் உள்ள விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக அதாவது தேசிய வங்கியாக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த நபார்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதான் வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், அதாவது ஆர்பிஐடைய அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் சிறிய அளவிலான தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்களை ஊக்குவித்தல், அதாவது ப்ரொமோஷன் மேம்படுத்துதல். ஓகேயா, அதான் வந்து அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ். Micro, small and medium enterprises are included in the priority sector. All scheduled banks are required to open separate branches to specialized the financing of these industries. அதாவது வந்து இந்த ஸ்மால் மைக்ரோ ரொம்ப சின்ன, அதுக்கப்புறம் ஸ்மால்ஸ்னால் அதை விட கொஞ்சம் பெரிய லெவலில், மீடியம்னா நடுத்தர, இந்த மாதிரியான தொழில் இருக்கு இல்லையா அந்த இந்த என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள். ஓகே, இந்த நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஓகே, அந்த முன்னுரிமை அவர்களுக்கு, இந்த சிறு தொழில்களுக்கு, குறுந்தொழில்களுக்கு, நடுத்தர தொழில்களுக்கு தான் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது. மேலும் அந்த அனைத்து வகையான ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள்னு சொல்லுவாங்க, அந்த ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஸ்பெஷல் பிரான்ச்சஸ், அதாவது செப்பரேட் பிரான்ச்சஸ் உருவாக்கி தொடங்கி அதில் சிறு சிறு தொழில்களுக்கு, நிறுவனங்களுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு நிதி உதவி செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஆர்பிஐ வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து இந்த சின்ன தொழில்கள், மைக்ரோ தொழில், ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸ் தொழில்கள்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான், அதில் மேம்பாடை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர்பிஐயோடைய ஃபங்க்ஷனாக உள்ளது. ஓகேயா, ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபாரின் ட்ரேட், அதாவது ஃபாரின் ட்ரேடை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடை ஆர்பிஐ செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, த ஆர்பிஐ ஹேஸ் சிம்பிளிஃபைட் த ரூல்ஸ் ஃப்ரம் கிரெடிட் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் த்ரோ விச் தே கேன் நவ் கெட் லாங் டேர்ம் அட்வான்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ். அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, ஏற்றுமதியாளர்கள், அந்த ஏற்றுமதியாளர்களுக்கான அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ், கிரெடிட்
கிரெடிட் லோன் ஃபெசிலிட்டிஸை வந்து அந்த கிரெடிட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, விதிமுறைகள், அந்த விதிமுறைகளை ஆர்பிஐ வந்து எளிதாக்கியது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எளிதாக்கியதுங்கிறாங்க. இதன் மூலம் இப்பொழுது இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் நீண்ட லாங் டேர்ம் லோன்ஸு அந்த மாதிரி கடன்களில் உதவிகளெல்லாம் பேங்க்லேருந்து முன்கூட்டியே பெறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போ இருக்குது. அதனால் ஆர்பிஐயை பொறுத்தவரை இந்த வெளிநாட்டு, அதாவது ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வர மேம்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டர். சப்போர்ட்ஸ் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ் அப்படின்னா கூட்டுறவுத்துறை இருக்குல்லையா, கூட்டுறவுத்துறைக்கான ஆதரித்தல் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேயா. இட் ஹெல்ப்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பை ரிலாக்ஸிங் ரூல்ஸ் அண்டு ப்ரொவைடிங் இன்டைரக்ட் ஃபைனான்சிங். அதாவது வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், அதாவது கூட்டுறவு வங்கி இருக்குல்லையா, அந்த கூட்டுறவு பேங்க் வந்து அந்த லீகலாக சட்டங்கள் இருக்குல்ல, லீகல் ப்ரொசீஜர்ஸு, அந்த சட்டங்களின் விதிவிலக்கு, அதில் சட்டங்களால் அதுகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதற்கு வந்து இன்டைரக்டாக ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸை ஆர்பிஐ கொடுத்து உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ருபி சிம்பிள் வாஸ் சேஞ்ச் ஃப்ரம் rupees to rupee by the government of India on July 15th 2010. This became necessary since other countries, Indonesia, Mauritius, Nepal, Pakistan and Seychelles also called their currencies rupee. Among global currencies, Indian rupee is given the code INR by the International Organization for Standardizations. அதாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஜூலை 15th 2010 அன்று இந்த நம்ம அந்த ரூபாய் சின்னம்னு ஒன்று போடுறோம் இல்லையா, அதை கொண்டு வந்தது. ஓகேயா. அதை கொண்டு வந்தது என்பதுலேருந்து அதாவது ருபீஸ் அப்படிங்கிறதுலேருந்து அந்த சிம்பிள் மாதிரி ஒன்று மாற்றம் செய்தது. இது இந்தோனேஷியா, மொரீசியஸ், நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் சீசல்ஸ் அந்த கண்ட்ரீஸ்லாம் என்னென்னா அந்த பணம், அதாவது ரூபாய் என்ற அந்த அழைக்கப்பட்டதால் இதை வந்து அந்த சிம்பிள் இருக்குல்லையா, அந்த சின்னம் அதை மாற்றம் தேவைப்பட்டது. அப்போ வேர்ல்டு கரன்சிஸ், உலக இந்த ரூபாய் நோட்டுகளில் வந்து இந்தியன் ரூபாயினோட குறியீடானது ஐஎன்ஆர், அதாவது இந்திய ரூபாய். ஐஎன்ஆர் அப்படின்னா அந்த சர்வதேச இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அந்த அளவில் நிர்ணய அமைப்பு வழங்கியுள்ளது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இது எல்லாமே நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஆர்பிஐயுடைய ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆர்பிஐ வந்து மேம்பாட்டுக்கான பணிகள், அதனுடைய ஆர்பிஐ வந்து நம்ம நாட்டினுடைய மேம்பாட்டுக்கான பணிகளாக இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூஸாக பார்ப்போம்.